Hi guys, நீங்கள் பைத்தான் டியூட்டோரியல் ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்க்க விரும்புனீங்கன்னா மேலே இருக்கிற ஐ பட்டனை கிளிக் பண்ணுங்கள், இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஓகே கைஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹவு டு இன்ஸ்டால் அண்ட் செட்டப் ஜூபிட்டர் நோட்புக். நம்ம இது வரைக்கும் லாஸ்ட் வீடியோ வரைக்கும் பார்த்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், பைத்தான் ப்ரோக்ராம்ஸ் பைத்தான் எடிட்டரில், அதாவது பைத்தான் ஷெல்லில் சிங்கிள் லைன் கமாண்டெல்லாம் நம்ம ரன் பண்ணி பார்த்தோம். மோர் தென் ஒன் லைன், அதாவது ப்ரோக்ராம் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறதுக்கு பைத்தான் டெக்ஸ்ட் எடிட்டர் யூஸ் பண்ணி பார்த்தோம், ஃபைல் எடிட்டர் யூஸ் பண்ணி. ஸோ அதில் நம்ம ப்ரோக்ராம்ஸ் கோட் பண்ணி ரன் பண்ணி பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம ஜூபிட்டர் நோட்புக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐடியில் நம்ம ப்ரோக்ராம் டைப் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு என்ன பண்ணலாம், ஸோ நம்ம எப்படி ஜூபிட்டர் நோட்புக்கை இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிப் இஸ் த ஸ்டாண்டர்ட் பேக்கேஜ் மேனேஜர் ஃபார் பைத்தான். ஸோ பிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் மேனேஜர் பைத்தானில் இருக்கும். ஸோ நம்ம பைத்தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணோம் இல்லைங்களா, ஸோ பைத்தான் இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த பிப் அப்படிங்கிற இந்த ஸ்டாண்டர்ட் பேக்கேஜ் மேனேஜரும் இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஓல்டர் வெர்ஷனில் கிடையாது, இப்போ வர வெர்ஷன்ஸில் எல்லாத்துலேயுமே பிப்புன்ற இந்த ஸ்டாண்டர்ட் பேக்கேஜ் மேனேஜர் இருக்குது. இட் அலோஸ் யூ டு இன்ஸ்டால் அண்ட் மேனேஜ் அடிஷ்னல் பேக்கேஜஸ் தட் ஆர் நாட் பார்ட் ஆஃப் த பைத்தான் ஸ்டாண்டர்ட் லைப்ரரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய அடிஷ்னல் பேக்கேஜஸ் இருக்கும். ஸோ அந்த பேக்கேஜஸை நம்ம இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிப் அப்படிங்கிறது ஒரு ஸ்டாண்டர்ட் பேக்கேஜ் மேனேஜர் ஃபார் பைத்தான். ஸோ இந்த பைத்தான் இன்ஸ்டாலர் இன்ஸ்டால்ஸ் பிப். ஸோ நம்ம பைத்தான் இன்ஸ்டால் பண்ணும்போது பிப்புன்ற இந்த பேக்கேஜ் மேனேஜரும் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிடும். யூ கேன் வெரிஃபை தட் த pip is available by running the following command in your console. ஸோ நம்ம கமாண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு பிப் ஹைஃபன் டபுள் ஹைஃபன் போட்டு வெர்ஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி பிப், எந்த வெர்ஷன் பிப் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ நம்ம இப்போ பார்க்கலாம். கமாண்டு பிப் hyphen double hyphen version. pip 20.2.3. ஸோ இந்த வெர்ஷன் பிப் நம்மளுக்கு இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஸோ நம்ம பைத்தான் இன்ஸ்டால் பண்ணும் போதே ஆட்டோமேட்டிக்காக இந்த பேக்கேஜ் மேனேஜரும் இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம எப்படி இந்த நோட்புக் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷனை பார்ப்போம். ஹவு டு இன்ஸ்டால் அண்ட் செட்டப் ஜூபிட்டர் நோட்புக். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பைத்தான் இன்ஸ்டால்டு பாத் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். ஸோ அந்த பாத்தை நம்ம காப்பி பண்ணிக்கணும். கோ டு கமாண்ட் ப்ராம்ப்ட். ஸோ கமாண்டில் போயிட்டு நம்ம என்ன பண்ணணும், பிப் இந்த கமாண்டை நம்ம டைப் பண்ணணும். பிப் இன்ஸ்டால் ஜூபிட்டர். ஸோ இந்த பேக்கேஜ் மேனேஜர்னு சொன்னோம் இல்லைங்களா, பிஐபி பிப்புன்ற இந்த பேக்கேஜ் மேனேஜர் யூஸ் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம் ஜூபிட்டர். டு இன்ஸ்டால் ஜூபிட்டர் டைப் திஸ் கமாண்ட். ஸோ நம்ம இந்த ஜூபிட்டர் இன்ஸ்டால் பண்ணணும்னா இந்த கமாண்டை கரெக்டாக நம்ம டைப் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறமா லைன்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இன்ஸ்டால் ஆகும், ஜூபிட்டர் நம்ம சிஸ்டமில் இன்ஸ்டால் ஆகும் யூஸிங் பிப் மெத்தடு. நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜூபிட்டர் எல்லாமே லைன்ஸ் எல்லாம் முடிஞ்சு கமெண்ட்ஸ் இன்ஸ்டால் ஆன பிறகு உங்களுக்கு நெக்ஸ்ட் லைனில் நீங்கள் ஜூபிட்டர் நோட்புக் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்க அப்படின்னா டு ஓப்பன் டைப் திஸ் கமெண்ட். நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுன்னா ஜூபிட்டர் நோட்புக் ஓப்பன் பண்ணோம்னா ஜூபிட்டர் நோட்புக் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ணோடனே உங்களுக்கு ப்ரௌசரில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஜூபிட்டர் நோட்புக், இது ஒரு இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் பைத்தான் ப்ரோக்ராம் நம்ம இதில் டைப் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில் போய் பாருங்கள். முதல்ல நம்மளுக்கு பைத்தான் எந்த ஃபைல் லொக்கேஷனில் சேவ் ஆகிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள்
IDLE போடுங்க. IDLE ஐடில். ஸோ அந்த இதில் நீங்கள் வந்துட்டு அந்த பைத்தான் ஷெல் ஓப்பன் ஆகும் இல்லையா, ஒரு பைத்தான் நீங்கள் வந்துட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது ஸோ பைத்தானே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது பைத்தான் ஷெல்லு. ஸோ நம்ம ஒரே ஒரு லைன் மட்டும் கமாண்ட் இங்கே கொடுக்குறோம் அப்படின்னா இது வந்து இந்த பைத்தான் ஷெல்லுலேயே நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். மோர் தென் ஒன் லைன் பண்ணணும்னா நியூ ஃபைல் போயிட்டு ஃபைல் எடிட்டர் யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் டைப் பண்ணி சேவ் பண்ணி அப்புறம் ரன் பண்ணி நம்ம இது வரைக்கும் அவுட்புட் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து இந்த ஃபைல் ஃபோல்டரு, இந்த பைத்தான் இந்த ஆப் வந்து எந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும்னா, நீங்கள் இப்போ வந்து நியூ ஃபைல் கொடுக்குறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக வந்துட்டு இங்கே ஏதாவது ஒரு ஜஸ்ட் இப்படி போட்டுட்டு நீங்கள் சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணும்போது இந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது பாருங்கள், அதில் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் எந்த லொக்கேஷனில் நம்மளுக்கு இந்த பைத்தான் வந்து நம்ம சேவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா பைத்தான் 3932. ஸோ இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எந்த ஒரு ஃபைலு, ஸோ இதில் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணுங்கள். ஸோ அந்த ஃபைல் லொக்கேஷன், அந்த டைரக்டரி, எந்த டைரக்டரியில் அந்த பைத்தான் ஆப் வந்து நம்மளுக்கு சேவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதை வந்து ஒரு நோட்பேடில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்பேட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. Ctrl+V. ஸோ சியில் யூசர்ஸ் அட்மின் ஆப் டேட்டா லோக்கல் ப்ரோக்ராம்ஸ் பைத்தான் 3932. ஸோ இந்த லொக்கேஷனில் தான் எனக்கு வந்துட்டு பைத்தான் வந்து சேவ் ஆகிருக்கு. ஸோ இந்த டைரக்டரி, இந்த ஃபைல் லொக்கேஷனை நான் வந்து சர்ச் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ இந்த லொக்கேஷனை நான் ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில் போய் எடுக்கிறேன். என்ன பண்ணியிருக்கோம், சி யூசர்ஸ், நெக்ஸ்ட் அட்மின் ஆப் டேட்டா. ஸோ எல்லாமே ஹைடாக இருக்கும் சில ஃபைல்ஸு. ஸோ நம்ம வியூவில் போயிட்டு ஹிடன் ஐட்டம்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஹைடான சில ஃபோல்டர்ஸும் உங்களுக்கு இங்கே வியூ ஆகும். ஸோ ஆப் டேட்டா, ஓகேங்களா? ஆப் டேட்டாவில் லோக்கல் அப்படின்ற ஃபோல்டர், நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம்ஸ்ன்ற ஃபோல்டர், பைத்தான் 3932. இதில் ஸ்கிரிப்ட்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த இதில் தான் நீங்கள் போய் எக்ஸிக்யூட் பண்ணணும். இப்போ நான் கொடுக்குற இந்த கமாண்டை வந்து இந்த ஃபைல் லொக்கேஷனில் தான் கொண்டு போய் நீங்கள் கொடுக்கணும். ஸோ எண்டரில் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி வரும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், CMD கமாண்ட் அப்படின்னு கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த பாத் இங்கே வந்துடும் உங்களுக்கு. சியில் யூசர்ஸ் அட்மின் ஆப் டேட்டா லோக்கல் ப்ரோக்ராம்ஸ் பைத்தான் 3932 ஸ்கிரிப்ட்ஸ். ஸோ இந்த லைனில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ நம்ம சொல்கிற கோடிங்கை வந்துட்டு டைப் பண்ணணும். இந்த கமாண்டை கொடுங்க. ஸோ இப்போ நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் PIP பேக்கேஜ் மேனேஜர், நெக்ஸ்ட் இன்ஸ்டால் ஜூபிட்டர். ஓகேங்களா? ஸோ இப்போ ஜூபிட்டர் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கும். ஸோ இது எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகும். நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இது ஃபுல்லுமே எக்ஸிக்யூஷன் முடியட்டும். இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த என்னென்ன மாதிரியான இங்கே இன்ஸ்டால் ஆக இங்கே வந்து உங்களுக்கு ஆட் ஆகிட்டே இருக்குது ஒவ்வொரு ஃபைலும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இப்போ ஓப்பன் பண்ணணும். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணணும் இல்லைங்களா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஜூபிட்டர் நோட்புக் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஜூபிட்டர் நோட் புக், என்டர் கொடுங்க. வெயிட் பண்ணுங்க. ஸோ ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ எனக்கு ப்ரௌசரில் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுது, ஜூபிட்டர் நோட் புக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், நியூவில் போய் பைத்தான் 3 இப்படி கொடுக்குறேன். இப்போ இதில் ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் கமெண்ட்
மட்டும் கொடுக்குறேன். print welcome. இப்போ ரன் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் ஆகி எனக்கு அவுட்புட்டு வந்துருச்சு. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இங்கே போய் நீங்கள் ரீநேம் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நேம் கொடுத்துட்டேன். அது ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். ஸோ ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு நான் ஒரு ப்ரோக்ராம் வந்து டைப் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு வந்து ஒரு வெல்கம் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். எனக்கு பிரிண்ட் ஆகி வந்துருச்சு. ஓகே, இதெல்லாம் எங்கே போய் நம்மளுக்கு சேவ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எக்ஸ்ப்ளோரர் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம கொடுத்தோம் இல்லைங்களா ஃபஸ்ட்டுன்ற இந்த ப்ரோக்ராம் இங்கே வந்து சேவ் ஆகிருக்கு. ஸோ நான் ஒர்க்கிங் டைரக்டரி வந்து நான் வேறு இடத்துல நான் பார்க்கணும். இப்போ எனக்கு இந்த டைரக்டரியில் எனக்கு இப்படி ஏற்கனவே இங்கே பல ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ இதோட நம்ம செய்கிற ப்ரோக்ராம்ஸும் வந்து இதோட ஆட் ஆகிடக்கூடாது. எனக்கு தனியாக வந்து ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகி அதில் வந்து நான் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நான் தனி ஒர்க்கிங் டைரக்டரி க்ரியேட் பண்ணணும்னாலும் இதில் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் வந்து ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி நீங்கள் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி நம்ம இங்கே வந்து ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் போட்டு டைப் பண்ணி சேவ் பண்ணி ரன் பண்ணி பார்த்து எல்லாமே நம்ம எல்லா ப்ரோக்ராம்ஸும் இங்கே டைப் பண்ணுற வரைக்கும் இங்கே இந்த கமாண்ட் ப்ராம்ப்டை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ கமாண்ட் ப்ராம்ப்டை வந்து எப்படின்னா, இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த கர்னல் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிரும். ஸோ அப்போ நம்மளால் அங்கே வந்து ஒர்க் பண்ணி பார்க்க முடியாது. ஜூபிட்டர் நோட்புக் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிரும். ஸோ இந்த கமாண்ட் வந்து ஓப்பன்லேயே தான் இருக்கணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இது வந்து டிஃபால்ட்டாக போயிட்டு இந்த பாத்தில் தானே நம்மளுக்கு வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது மாதிரி இல்லாமல் எனக்கு ஒர்க்கிங் டைரக்டரி மாற்றணும் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொன்னால் நான் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், எந்த இதில் நான் வந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேனோ அந்த, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இ அப்படிங்கிற இந்த ஃபோல்டரில் நான் வந்துட்டு ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறோம். பைத்தான் ஃபோல்டர் நேம், டபுள் கிளிக். ஸோ இந்த ஃபோல்டரில் தான் நம்ம பண்ணுற எல்லா ப்ரோக்ராம்ஸும் இனிமேல் சேவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு ஒர்க்கிங் டைரக்டரியாக நீங்கள் மாற்றணும்னாலும் மாற்றிக்கலாம். எது உங்களுக்கு எந்த டைரக்டரியில் நீங்கள் வந்து ஃபைல்ஸ் நீங்கள் பண்ணுற ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் சேவ் ஆகணுமோ அந்த டைரக்டரி, அதில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி நீங்கள் பண்ணுற ஃபைல்ஸ் எல்லாமே வந்து அதில் சேவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதில் கமாண்டு சிஎம்டி இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜூபிட்டர் நோட்புக்குன்னு கொடுக்கணும். ஜூபிட்டர் நோட் புக் டைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ப்ரௌசரில் ஓப்பன் ஆகிடும். நியூ பைத்தான் 3. ஜஸ்ட்டு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். பிரிண்ட் ஹலோ, ரன் பண்ணுங்கள். ஓகேங்களா? பிரிண்ட் ஆகிடுச்சா? ஸோ இப்போ உங்களுக்கு ஜூபிட்டர் நோட்புக் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு தனியாக நீங்கள் எந்த டைரக்டரி விருப்பப்படுறீங்களோ அந்த டைரக்டரியில் ஒரு தனி ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதில் நீங்கள் பண்ணுற எல்லா ப்ரோக்ராம்ஸும் சேவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதை நான் சேவ் பண்ணுறேன். சேவ்ன்ற இந்த ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே அன்டைட்டில்டுன்னு இருக்குது இல்லைங்களா, அதையும் கிளிக் பண்ணி நம்ம ரீநேம் பண்ணிக்கலாம். இப்போ சேவ் பண்ணுறேன். ரீநேம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ரீநேம் பண்ணிட்டேன் ப்ரோக்ராம் நேமு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஃபைல் ஓப்பன். இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி எனக்கு ஜூபிட்டர் நோட்புக்கு க்ரியேட் ஆகிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பண்ண ப்ரோக்ராம் அதோட அவுட்புட் வியூ ஆகுது. ஓகேங்களா? ஸோ இப்படியும் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த கமாண்ட் வந்து இங்கே ஈயில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம்ல, டைரக்டரியில் பைத்தான்ற ஃபோல்டரில் ஜூபிட்டர் நோட்புக் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரௌசரில் நம்மளுக்கு இங்கே நம்ம ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்து நம்ம 1 by 1 பண்ணி சேவ் பண்ணி வச்சுட்ருக்கோம். இப்படி நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது இதை எக்காரணத்தை கொண்டும் க்ளோஸ் பண்ணிடக்கூடாது. அப்படி நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே ஒர்க் பண்ண முடியாது. ஸோ இந்த கர்னல் வந்து இந்த கமாண்ட் வந்து ஓப்பனில் தான் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இது எல்லாமே வந்து ஒர்க் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ இதில் எதுவும் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. ஸோ கனெக்ஷன் ஃபெயில்டு. கனெக்ஷன் டு த நோட்புக் சர்வர் would not be established. The notebook will continue trying to reconnect.
செக் யுவர் நெட்வொர்க் கனெக்ஷன் ஆர் நோட் புக் சர்வர் கான்ஃபிகரேஷன். ஸோ நான் வந்து என்ன பண்ணணும், அந்த கமாண்ட் ரன் ஆகிட்டே இருக்கணும், நெட்வொர்க் கனெக்ஷனும் நம்மளுக்கு வந்து இருக்கணும். ஸோ அப்போ தான் நம்மளால் இந்த பிளாட்ஃபார்மில் இந்த ஐடியில் வந்து நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். ஓகேங்களா, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த செக்ஷனோட டாப்பிக்கு கவர் பண்ணிட்டோம். இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் யூ ஜஸ்ட் மெசேஜ் மீ இன் த கமெண்ட் செக்ஷன். மறக்காமல் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.